கடலூரில் லாரி ஓட்டுநர்களை தாக்கி வழிப்பறி செய்த கொள்ளையன் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் 17 வயது சிறுவன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில் இரவில் சாலையில் நின்று கொண்டிருந்த 3 லாரிகளில் இருந்த லாரி ஓட்டுநர்களை இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் பட்டாக்கத்தியால் வெட்டிவிட்டு பணம் மற்றும் செல்போன்களை பறித்துச் சென்றது. பசங்க அப்படியே வண்டியில தான் வந்துடுவோம். அண்ணன் ரோட்ல கூத்துக்கு போலான்ட்டு தோட்டத்துக்கு போய் நின்னான். இவனுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு என் வண்டி நின்று பார்த்துட்டு வந்தானுவோம். வந்ததும் 3 வண்டி பைபாஸ்ல நின்னாண்ட 3 வண்டி நிக்குது. 4 பசங்க என்கிட்ட உடந்து கத்தியை மிரட்டி அப்படியே குத்துறாகணும் என்னடா வச்சிருக்கணும். அப்புறம் செல்லை பிடிக்கணும், 100 ரூபாய் பாக்கெட்ல இருந்து அதையும் பிடிக்கணும், பீடி வச்சு பிடிக்கிறது அதையும் பிடிக்கணும். எல்லாத்தையும் பிடிங்கினா குத்துறான்னு சொன்னா நான் ஒரு அப்படியே கத்தால திருப்பி அடிச்சானு அந்த இடத்த அடிச்ச உடனே திருப்பி அடிச்சுட்டு என்ன பண்ணுது ஒன்னு வந்து இப்படி கத்தால இப்படி கொத்திச்சு. கொத்தன உடனே ரத்தம் வந்த உடனே நான் வந்து மயக்கம் வந்து படுத்துட்டு அப்புறம் சதீஷா வாடா போலாம் வாடா அதுல பேர் ஒருத்தன் வந்து சதீஷ்னு சொன்னான். என்ன வயசு இருக்கும் பசங்களாம்? எல்லாமே சின்ன பசங்க, மீச முளைக்கிற பசங்க. இதுகுறித்து லாரி ஓட்டுநர்கள் அளித்த புகாரின் பேரில் கடலூர் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். போலீசாரின் விசாரணையில் புதுச்சேரி மாநிலம் தில்லாசுப்பேட்டையை சேர்ந்த பிரபல ரவுடியான மொட்டை விஜய் என்பவர் கூட்டாளிகளோடு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து எம்புதூர் பகுதியில் பதுங்கியிருந்த மொட்டை விஜயை ஆய்வாளர் சந்திரன் தலைமையிலான போலீசார் தேடிச் சென்றபோது அவர் போலீசார் கோபி மற்றும் கணபதி ஆகியோரை அரிவாளால் வெட்டியதாகவும் அதனால் தற்காப்பிற்காக ஆய்வாளர் சந்திரன் துப்பாக்கியால் சுட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் மொட்டை விஜய் உடலில் குண்டு பாய்ந்ததில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து காயமடைந்த போலீசாரும் குண்டு பாய்ந்து உயிரிழந்த மொட்டை விஜயின் சடலமும் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டனர். சம்பவம் நடந்த இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மருத்துவமனைக்கு வந்து காயமடைந்த காவலர்களை சந்தித்து ஆறுதல் கூறியவர் என்கவுண்டர் சம்பவம் குறித்து விவரித்தார். இந்த தனிப்படையினர் வெவ்வேறு இடங்களில் வந்து சோதனை செய்து அந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள். அதில் வந்து இந்த கும்பலுக்கு வந்து தலைவராக இருந்தவர் வந்து விஜய் என்ற மொட்டை விஜய். இவர் வந்து எம்புதூர் அந்த டிபி ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தோப்புல வந்து பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வந்து ஆய்வாளர் சந்திரன் தலைமையில் காவல் தனிப்படையினர் வந்து அங்கே போகிறாங்க. போகும்போது அங்கே 2 சக்கர வாகனம் நின்று இருக்கிறது. அந்த தோப்பில் போயிட்டு தேடுறாங்க. தேடும்போது சடனாக புதர்லேருந்து வந்த இந்த விஜய் முதல்ல வந்து காவலர் கோபியை வெட்டுறாரு. தென் ஆய்வாளர் சத்தம் போடுறாரு, டே வெட்டாதரா, ஒழுங்காக சரண் அடைந்து விடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அகைன் வந்து கணபதியையும் அவர் அருவாளால் வெட்டுகிறார். அதனால் வேறு வழியின்றி ஆய்வாளர் அவர்கள் தன்னை காத்துக்கொள்வதற்கும் காவலர்களை காப்பதற்காகவும் ஒரு ஃபயர் பண்ணியிருக்காரு. அது 3 ரவுண்டில் உடனடியாக அவங்க ஜீப்லேயே அவனை காப்பாற்றும் பொறுத்து ஜிஹெச் கொண்டு வந்திருக்காங்க. வரும் வழியில் இறந்து விடுகிறார். இப்போ வந்து இந்த கணபதி மற்றும் கோபி ஆகியோர்களுக்கு வந்து கொஞ்சம் படுகாயம் அடைந்து அந்த சிகிச்சையை பெற்று செய்யும் பொருட்டு என்கவுண்டர் செய்யப்பட்ட மொட்டை விஜய் மீது தமிழகம் மற்றும் புதுவையில் 33 கொள்ளை மற்றும் கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளது. முன்னதாக இவர்கள் வழிப்பறியில் ஈடுபட்டு தப்பிச் சென்ற வீடியோவும் சமூக ஊடகங்களில் வெளியானது. இந்த நிலையில் வழிப்பறி வழக்கில் மொட்டை விஜயுடன் சேர்ந்து செயல்பட்ட ரேவந்த், அன்பரசன், ரியாஸ் அகமது மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோரை கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள ஆகாஷ் என்பவரை தேடி வருகின்றனர்.